ஐயோ, நான் எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை மேடம். இது வேலைக்காகாது. ஆதாரத்தோட விசாரிச்சு நீயும் குடும்பமும் பண்ண கொலைய நான் நிரூபிக்கிறேன். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? பாலுவை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். மனசுக்கு கஷ்டமா இருக்கு. முழு கதையும் கேக்குறப்போ அவன் ஒரு நல்ல புருஷனா அன்பானவனா விஜய்க்கு இருந்திருக்கான். எந்த ஒரு பொண்ணுக்குமே இப்படி ஒரு புருஷன் கிடைக்க மாட்டான் மோகன். நான் சும்மா பாலுவை சப்போர்ட் பண்ணி பேசினா உங்களால நம்ப முடியாதுங்கிறதுக்காகத்தான் விஜயோட முழு கதையையும் சொன்னேன். மோகன், நாம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் விஜய பாக்குறோம். அப்படியே பாலுவை தப்பா நினைச்சு பேசினதுக்கு ஒரு சாரியும் கேட்டுக்கிறேன். சரி மேடம். ஏங்க, எனக்கு என்னமோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. முதல்ல கெடுத்துட்டானுங்க அந்த பாவிங்க. அதனால பல அவமானங்களை நம்ம சந்திக்க வேண்டியதா ஆயிடுச்சு. இப்ப என்னடானா என் மருமக இப்படி பண்ணிட்டா. நாம எவ்வளவு அழகான ஒரு கூட்டு குடும்பமா இருந்தோம். யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலங்க, இப்படி ஆயிடுச்சே. எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. என்ன? திருச்செந்தூர்ல இருக்கிற நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேங்க. அந்த கோவிலோட தர்மகர்த்தா என் அப்பாவோட ஃப்ரெண்டு தான். அங்க சிறப்பு பூஜை பண்ணா இதுக்கெல்லாம் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் நினைக்கிறேங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ சொல்றதும் நல்ல யோசனையா தான் இருக்கு ராஜி. நானும் அதை பத்தி தான் யோசிச்சேன். நீ சொல்ற மாதிரி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது எனக்கு நல்லதா தான் தெரியுது. ஏங்க, நீங்களும் வரீங்களா? நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம். எப்படிம்மா? நம்ம குடும்பம் இப்ப இருக்கிற நிலைமையில நான் எப்படி வர முடியும்? இந்திராவோட விசாரணை ஒரு பக்கம், போலீஸ் கேஸ் ஒரு பக்கம். இது பத்தாதுன்னு அந்த பொறுக்கி பசங்களோட டார்ச்சர்னு இருக்கிறப்போ என் மருமகளை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும்? ராஜி, நீ கிளம்பி போ. அங்கே பூஜை முடிஞ்சதுமே வந்துருமா? சரிங்க, நீங்க சொல்றதும் சரிதாங்க. அவளுக்கு ஆறுதலா நீங்க தான் இருக்கணும். விஜி பாவங்க, அவன் நல்லா இருக்கணும் தானே நான் கோவிலுக்கு போறேன். நீங்க இங்கேயே இருங்க. நாளைக்கு காலையில நான் புறப்படுறேன். சரி. பாலு, உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். பேசலாமா? சொல்லுங்க மேடம். அன்னைக்கு நான் வந்து விசாரிக்கும் போது ரொம்ப ஹார்ஷா விசாரிச்சேன். ஏன்னா என் போலீஸ் ஸ்டேஷன்ல வர முக்கால்வாசி கேஸ் கணவன் மனைவியை கொடுமைப்படுத்துற கேஸ் தான். நீங்களும் அந்த மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க பொண்ணாட்டி 4 பேர் கெடுத்துட்டாங்க. ஊர் உலகமே அவளை கேவலப்படுத்துச்சு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க அவளை ஏத்துக்கிட்டீங்க பாருங்க. அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் பாலு. விஜி கேஸ பத்தி பேப்பர்லயும் டிவிலயும் பார்த்திருக்கேன். உங்க ஒய்ஃப் விஜி தான் இந்த விஜின்னு எனக்கு தெரியாது பாலு. அது மட்டும் இல்லாம உங்க சூழ்நிலையில எந்த கணவன் இருந்தாலும் கெட்டு போன மனைவியை தூக்கி எறிஞ்சிருப்பான். அவனோட குடும்பமே அவளை ஏத்துக்கிட்டாலும் அவன் அதைத்தான் செய்வான். ஆனா
இந்த சம்பவத்தால உங்களை எவ்வளவு பேர் அவமானப்படுத்தியிருப்பாங்க. இதனால நீங்க எவ்வளவு வலி வேதனை அனுபவிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பாலு. ஆனா இது எல்லாத்தையும் மீறி விஜய் ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு எந்த நேரமும் அவ கூடவே இருந்து அவளுக்கு சப்போர்ட்டா இருந்து இன்னும் அது விஜயோட தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவளை மனசுல தாங்குறீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆம்பளைய வாழ்க்கையில முதல் தடவை கிட்ட இருந்து பாக்குறேன். ஹேட்ஸ் ஆஃப் பாலு. நீங்க எல்லாருக்கும் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் பாலு. ஒரு சிஸ்டரா இருந்து சொல்றேன், என்னோட ஆசை என்னன்னா விஜய் சீக்கிரம் குணமாகி நீங்களும் அவளும் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கணும். உங்களுக்கும் அவளுக்கும் 2 குழந்தைங்க பிறந்து நீங்க ஒரு அன்பான குடும்பமா வாழணும். I have no words to say after that, Balu. I will be emotional. தேங்க்ஸ் மேடம். நீங்க அப்ப வந்து பேசிட்டு போனப்ப கூட என்னைக்காவது உங்களுக்கு உண்மை புரியும்னு நம்பினேன் மேடம். இப்போ அது நடந்துருச்சு. நீங்க கவலைப்படாதீங்க பாலு. விஜய் இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த 4 பேரை கண்டுபிடிச்சு கண்டிப்பா எங்க டிபார்ட்மெண்ட் தண்டனை வாங்கி கொடுக்கும். அவங்களுக்கு கொடுக்க போற பனிஷ்மெண்ட்னால ஒருத்தரும் தப்பு பண்ண மாட்டான். எங்க ஸ்பெஷல் டீம் அந்த குற்றவாளிகளை தேடிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே அவங்களை கண்டுபிடிச்சிருவோம். மார்க் மை வேர்ட்ஸ், we will get justice for Vijay. தேங்க்ஸ் மேடம். நீங்க பேசுனதுல இப்போ எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. Don't mention it. உங்களை பத்தின உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கு காரணம் ஏட்டு மோகன் தான். தேங்க்யூ சார். பரவாயில்ல பாலு, விஜயை பத்திரமா பார்த்துக்குங்க. ஓகே பாலு, we will not disturb you again. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்ன வந்து பாருங்க. டேக் கேர் ஆஃப் விஜய். நாங்க கிளம்புறோம். வரேன் பாலு. வாங்க. அவன் நல்லா பொழைச்சி எழுந்துச்சுட்டாரு தல. டாக்டர் வரானுங்க, வக்கீல் வரானுங்க, போலீஸ் வரானுங்க, குடும்பமா வந்து பார்த்துட்டு போறாங்க தல. ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க தல. ஏய், அப்போ ஒண்ணு செய்யலாமாடா? சொல்லு தல, என்ன செய்யலாம்? நான் தல போட்டு சொல்லிடுவோமா? தல, ஏன் தல எப்படி சிரிக்கிற? நான் எதனா தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிருந்தல. ஏண்டா உன்னை ஏண்டா இவ்வளவு காமெடியானாவே இருக்கீங்க? நான் யாரு, என் கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்கோங்கடா. நான் ஏதோ லோக்கல் ரவுடி மாதிரியும் நீங்க ஏதோ அவனோட அடியாட்கள் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்னா சேர்ந்து ஹை கிளாஸா சரக்கு அடிக்கிறோம்ல, ஹைஜீனிக்கா சாப்பிட்றோம்ல. நான் பண்ண போற கொலையை மட்டும் ஏன்டா லோக்கலா கேவலமா திங்க் பண்றீங்க? மச்சி, இப்போதைக்கு நாம் வெளியே போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. நாம் என்ன பண்ண போகிறோம், அவளை எப்படி கொலை பண்ண போகிறோம், அதை பற்றி மட்டும் பேசு. ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் காலிட அந்த இன்ஜெக்ஷனை போட போறது யார் தெரியுமாடா? ஏய் ராஜா, நீதானடா. பயந்துட்டியா?
நடா பயந்துட்டியா? பயந்து சாவுடா. நாளைக்கு அவ எப்படி சாக போறான்னு மட்டும் பாடுறா. எங்க கிளம்பிட்டீங்க பாலு? விஜய்க்கு காஃபி வாங்கிட்டு வரலான்னு போறேன். ஓ, விஜி கண் முழிச்சிட்டால? முழிச்சிட்டு தான் இருக்கா. நீங்க போங்க. சரி, வந்துடுறேன். என் செல்ல மகளே, நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்டா. என்னால உன் கல்யாணம் நின்றுடக்கூடாதுடா, நின்றுடக்கூடாது. நான் உனக்கு மகனா வந்து பொறுப்பேன்டா. விஜி, நீ இப்படி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் எனக்கு நல்லாவே புரியுது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க. உன் குடும்பமே இதனால ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு. இனிமே அவங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு தானே நீ இப்படி ஒரு முடிவெடுத்த. யாரு என்ன சொன்னா என்னம்மா, நாங்க இருக்கோம்மா. இன்னும் உன் புருஷன் பாலு உன் மேல ரொம்ப அன்பாத்தான் இருக்கான். பாலு மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாமா. இத நீ ஒத்துக்கிறியாம்மா? உண்மைதான். அவரை மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் சொல்றேம்மா, ஊரு உலகம் முழுக்க எதிர்த்தாலும் கேவலமா பேசினாலும் கவலையை விடுமா. ஒரு பொண்ணுக்கு கணவனோட சப்போர்ட் மட்டும் இருந்தா போதுமா, அவ வாழ்க்கை முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருப்பான். மரணத்தை தொட்டுட்டு வந்த பிறகு எனக்கு இது நல்லாவே புரியுது அங்கிள். அப்புறம் என்னம்மா, சீக்கிரமே எனக்கு என் நமச்சிவாயத்தை பத்தி கொடுமா. அவனை எனக்கு சீக்கிரம் பார்க்கணும் போல இருக்கம்மா. என்னால அவனை மறக்கவே முடியல. வெறும் எம்டி சிரஞ்ச வச்சு சீன் காட்டுறா. இது எம்டி சிரஞ்ச் தான்டா. இந்த சிரஞ்சில் எம்டியா இப்படி காத்த இழுத்து இந்த நரம்பு இருக்குல்ல, அந்த நரம்பு அதை அப்படியே தேடி பிடிச்சு ஒரு ஏத்துனன்னு வெய்ய அவனே நீ காலிடா. உனக்கு இல்லடா இந்த இன்ஜெக்ஷன், உனக்கு இல்லடா அவளுக்கு. அவளுக்குடா 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 அந்த விஜயலட்சுமிக்குடா. அது அவ்வளவு ஈஸி இல்லையே தல. அவ சுயநிலையோட வேற இருக்கா. நாளைக்கு டிஸ்சார்ஜ் வராங்க போறா. அன்னைக்கு சொன்னல மறந்துட்டியா? இந்த இன்ஜெக்ஷன் நீ தான் போட போற. எனக்கு ஊசினாலே பயமா இருக்குதுல்ல. எனக்கு போட்டுக்கவே கைகள்லாம் உதறிவேதல. நான் எப்படி தல அவளுக்கு போட முடியும்? வேட்டையாடும் போது மட்டும் தல தல எனக்கு ஒரு சான்ஸ் தல கேட்க தெரியுது இல்ல. அது வேற இது வேற தல. என்னால முடியாது தல. நீ தான் ட்விஸ்ட் அடிக்கிற முன்னாச்சு.
எப்படியாவது போட்டு தள்ளிட்டு எங்களை எல்லாரையும் காப்பாத்திருத்தல. இந்த இன்ஜெக்ஷனை போடுறேன்டா. ஒரு நாள் முதல்வன் அர்ஜுன் மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் டாக்டர் சரவணன். டாக்டர் சரவணன் MBBS MD FRCS இன்னும் எவ்வளவு பட்டவனாலும் போட்டுங்கடா. இன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு அவளுக்கு இந்த இன்ஜெக்ஷனை போடுறேன்டா. அவளுக்கு ஊதுறேன்டா சங்கு. வாங்க மேடம், உட்காருங்க. பரவாயில்ல பாலு, நீங்க சாப்பாடு கொடுங்க. இந்த வச்சு. இல்ல வேண்டாம் பாலு, போதும். சரி மேடம், நீங்க உட்கார்ந்து பேசுங்க, நான் வந்துடுறேன். சரி. விஜி, மத்தவங்க மாதிரி ஏன் இப்படி பண்ணேன்னு நான் கேட்க மாட்டேன். விஜி, மத்தவங்க மாதிரி ஏன் இப்படி பண்ணேன்னு நான் கேட்க மாட்டேன். பிகாஸ் உன்னோட மனநிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. என்ன சொல்றீங்க மேடம்? அதை விடு, அப்புறமா சொல்றேன். யாருக்கு என்ன நன்மை நடந்துரும்னு இப்ப நீ தற்கொலை முயற்சிக்கு போயிருக்க? இந்த கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. பதில் சொல்ல முடியல. நீ மட்டும் இல்ல, தற்கொலைக்கு முயற்சி பண்ற யாராலையும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இந்த கேள்விக்கான பதில் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறதால உலகம் தலைகீழா மாறிட போகுதுன்னு கிடையாது. யாருக்கும் எந்த நன்மையும் நடந்துடாது. வேணும்னா பிரிவு, வேதனை, போலீஸ் என்கொயரின்னு தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க உறவுக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் நிம்மதி இல்லாம போகலாம். அவ்வளவுதான் நடக்கும். தற்கொலைங்கிறது ஒரு இயலாமை, எஸ்கேபிசம், கோழத்தனம். எந்த முடிவையும் எடுக்க முடியாம தன்னைத்தானே பழி வாங்கிக்கிற ஒரு குரூரத்தனமான சாடிசம். என்ன பாலு, விஜய நான் சாடிஸ்ட்னு சொல்றேனேன்னு பாக்குறியா? ஆமா மேடம். கடவுள் கொடுத்த உயிரை போக்கிக்கிற உரிமை நமக்கு இல்ல பாலு. மீறி செய்யறது கடவுளையே எதிர்க்கிற மாதிரி ஒரு சாடிசம். சாரி மேடம், ஏதோ ஒரு வேதனையில இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட. நீ ஒன்ன அனாதைன்னு ஃபீல் பண்ணிதானே இந்த முடிவு எடுத்திருக்க விஜி. உனக்கு பின்னால ஒரு அன்பான கணவன், லட்சக்கணக்கான யூத்ஸ் நெட்ல இருக்காங்க. இன்னும் நியாயம், நீதி, நேர்மைன்னு நிறைய பேரு உன் பின்னாடி நிக்கிறாங்க விஜி. அத்தனை பேரோட பயோடேட்டாவும் என் லேப்டாப்ல இருக்கு. இன்னும் நிறைய பேர் உனக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் நீ என் கூட இருந்து இதெல்லாம் பாரு விஜி, உனக்கு 1000 யானை பலம் வரும்.
நீ தனியாள் இல்ல விஜி, நல்லவங்க கூட்டமே உன் பின்னால இருக்கு. அத்தனை பேர் கையெழுத்தையும் நான் கலெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். சீஃப் மினிஸ்டர், கவர்னர், பிரைம் மினிஸ்டருக்குன்னு இவங்க எல்லாருக்கும் ஒரு காப்பி அனுப்பிச்சிருக்கேன். சரி, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. இனிமே இந்த மாதிரி முயற்சி எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. விஜி, சத்தியம் பண்ணி கொடு விஜி. ரொம்ப சந்தோஷம் விஜி. உனக்கு யாரும் இல்லைன்னு எப்பவும் நினைச்சிடாத. நான் உன்னை என் மூத்த மகளாதான் பாக்குறேன். லீகலா உன்னை தத்தெடுக்கவும் நான் தயாராதான் இருக்கேன். நீ அனாதை இல்லை விஜி.